ஐசிஐசிஐ ப்ரூ லைஃப் டைம் கிளாசிக் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ண உங்களுக்கு இந்த பாலிசி ஹெல்ப் பண்ணுமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியில் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் பாலிசி. ஸோ இதில் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க அண்ட் 25 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ், 4 போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஸ்விட்சிங், டாப் அப் அண்ட் பார்ஷல் வித்ட்ராவல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன் சேர்த்து உங்களுக்கு லைஃப் கவரும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ப்ரீமியம் அமௌண்ட், பாலிசி டேர்ம், ஃபண்ட் அலோகேஷனை சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா பார்ஷல் வித்ட்ராவல்ஸ் அலோவ் பண்ணுறாங்க, ஏதாவது எமர்ஜென்சியில் மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு. அண்ட் லாயல்ட்டி அடிஷன்ஸ், வெல்த் பூஸ்டர்ஸ்மே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு லாங் டேர்ம் வேல்யூ என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் ஒரு ஃபிக்ஸட் லாக்இன் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் இருக்குது. ஸோ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அண்ட் ஆல்சோ இதோட எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸே பார்த்தீங்கன்னா 2 to 6% தான் ரேஞ்ச் ஆகுது. அதுவும் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இது வந்து இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் இல்லை, நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு ஜஸ்டிஃபையபிளாக இல்லைன்னு சொல்கிறதுனால கூட இது ஒரு ட்ராபேக்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற போனஸஸ் வந்து 5 இயர்ஸ் நம்ம இந்த பாலிசியில் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் நம்ம ஆக்சுவலி ரிசீவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இந்த பாலிசியில் இருக்குது. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாலிசி என்ன டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு ஆக்சுவலி அட் த எண்ட் ஆஃப் த டே கொடுக்குது அப்படின்ட்டு ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்காக நம்ம ஐஆர்ஆர் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த பாலிசியில் கொடுத்துருக்கிற பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இலிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2 அஸ்யூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 4 and 8% per annumனு. இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் எக்ஸாம்பிளில் இதில் ரிஸ்க் இருக்கிறதுனால ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோக்காக 2 எக்ஸ்ட்ரீம் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 25.67 lakhs வருது. ஐஆர்ஆரும் பார்த்தீங்கன்னா 6.46% வருது. இது பெஸ்ட் கேஸ். பட் இப்போ நீங்கள் அதே வந்து ஒரு வர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் 18.59 lakhs அண்ட் 2% கிட்ட தான் ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ பாலிசி ஹோல்டர் ஒரு 30 year old வந்து அசியூம் பண்ணி அவங்க 1 lakh per year வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் நெக்ஸ்ட் 15 yearsக்கு ப்ரீமியம் கட்டுறாங்க. ஒரு பாலிசி டேர்ம் ஆஃப் 15 yearsக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க டோட்டலாக 15 lakhs வரைக்கும் கட்டியிருக்காங்க. அண்ட் அந்த 15 years அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அந்த எடுத்த ரிஸ்க் எதுக்குமே ஜஸ்டிஃபை ஆகாத மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஏன்னா 2 to 6%ன்றது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கிடையாது. இது லாங் டேர்மில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் ஆல்சோ நம்ம எடுத்த ரிஸ்க்கு ஜஸ்டிஃபையபிளாக இது இல்லை இந்த ரிட்டர்ன். ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸை வேறொரு ஸ்ட்ராட்டஜி ரிட்டர்ன்ஸோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் தான் மெயின் எய்ம், டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இருக்கிறதுலே வந்து வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட். அதுலேயும் சேம் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. பட் அது எவ்வளோ பெட்டராக நமக்கு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கொடுக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பாலிசியில் ப்ரீமியமாக 1 lakh இன்வெஸ்ட் பண்ணதை அப்படியே நம்ம இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் 15 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஐஆர்ஆர் 11.11% வருது. இது ஆக்சுவலி போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னில் கால்குலேட் பண்ணப்பட்ட ஐஆர்ஆர். அதாவது இப்போ உங்கள் ஃபண்ட் வேல்யூ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 41,75,328 rupees வருது. இப்போ இது வந்து நம்மளுக்கு 12% சிஏஜிஆரில் நம்ம அஸ்யூம் பண்ணும்போது இந்த சேம் அமௌண்ட் யூலிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலுமே இந்த அளவுக்கு கார்பஸ் வராது. ப்ளஸ் உங்களுக்கு நான் கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் தான். அண்ட் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் என்னன்னா 1.5 lakh எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 80C இருந்தாலுமே டோட்டலாக ரிட்டர்ன் டேக்ஸ் ஃப்ரீ கிடையாது. அதனால தான் நம்ம அதோட போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து அதை பாஸ் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ்ட் டேக்ஸ் 12.5% எல்டிசிஜி டேக்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இஎல்எஸ்எஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38.56 lakhs வருது. ஸோ டேக்ஸ் அப்ளை பண்ணால் கூட ஐசிஐசிஐ பாலிசியோட கம்பேர் பண்ணும்போது 12.89 lakhs அது ஹையராக தான் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு லாங் டேர்மில் பெட்டராக ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? ஐசிஐசிஐ ப்ரூ லைஃப் டைம் கிளாசிக் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா
இல்லையா? இந்த பாலிசி நிறைய கிளைம் பண்ணுறாங்க, லைக் நிறைய குட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, உங்கள் ஃபண்ட் அதுவும் வந்து ஈக்விட்டியாக பேலன்ஸ்டாக டெப்ட் ஃபண்டான்ட்டு சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குற மாதிரி நிறைய கிளைம் பண்ணாலுமே இப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியில் தான் இருக்குன்னா நீங்கள் ஏன் வந்து ஒய் நாட் சூஸ் அ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி? ஏன்னா யூலிப் மூலியமாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக உங்களோட ப்ரிஃபர்ட் ஃபண்டை மியூச்சுவல் ஃபண்ட்லேயே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதாவது 5+ 7+ இயர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க வித்தவுட் எனி ஃபிக்ஸட் லாக்இன் பீரியட். ஸோ எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை செப்பரேட் வெஹிக்கிளாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஸ்டாண்டலோன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அண்ட் உங்களுக்கு லைஃப் கவர் தேவைன்னா நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸை செப்பரேட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸில் ஹை கவரேஜ் கூட உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே கிடைக்கும். ஸோ இப்படி செப்பரேட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் அவுட்கம்ஸை நீங்கள் லாங் டேர்மில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.